As we remain standing, let me invite Pastor Mario Francis from the Ark Assemblies of God Church Bangalore to open us with a word of prayer. Thank you, Father. Thank you, Heavenly Father. ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா நீர் நினைத்த தகப்பனே இது நடந்து கொண்டிருக்கிறபடியால் நான் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருமணமானது தேவனாகிய கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. This is an institution from God. ஆகையினால் தகப்பனே இது கனத்தோடு கூட பார்க்கும்படியாய் ஆண்டவரே கட்டளையிட்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே இதில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் உடைய தெய்வீக கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். You have been a witness, so Father, you are being in this place. Thank you, Heavenly Father. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற யாவரையும் விசேஷமாய் தகப்பனே இந்த நாளை ஆண்டவரை காண செய்த மேலான தயவுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே உடைய தெய்வீக கரத்தில் கொடுக்கிறோம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது ஏதோ ஒரு ஒகேஷன் மாத்திரம் அல்ல ஆண்டவரை. It is a covenant of Father. ஆண்டவரை இதுக்குள்ள கவனத்தோடு கூட ஆண்டவரை அப்பா ராஜாவே நாங்கள் இருக்க எங்க ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெரிய காட்டு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தாண்டி திருமணம் என்பது தேவனுடைய நியமனம். Praise the Lord. எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நம்முடைய முற்பிதாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்த ஒன்றல்ல. வேதம் சொல்கிறது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று தேவன் கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். தெய்வத்திற்கு ஒரு ஏற்ற துணை தேவன் இந்த நாளில் ரேச்சலை உண்டாக்கினார். ரேச்சலுக்காக ஒரு ஏற்ற துணை தெய்வத்திற்கு உண்டாக்கினார். சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வெவ்வேறு திசையில் போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அனந்த ஞானத்தை கொண்டு அவர்களை கணவன் மனைவியாக இந்த நாளில் உலக தோற்றத்துக்கு முன்பாக தீர்மானத்தபடினால் நாம் யாவரும் என்று உற்றார் சுற்றராய் குடும்ப நண்பர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். திருமண வாழ்க்கை என்பது தேவன் நியமிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறபடினால் மனிதர்கள் இதை மேன்மையுள்ளதாக கருத வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதை மதிப்பிட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து அற்புதமான வார்த்தைகளை கூறினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இந்த காரியங்களை இது ஒரு பரிசுத்த விவாகம். ஏனென்றால் தேவனால் நியமிக்கப்பட்டது. இந்த 2 பிள்ளைகள் ஒரு பதட்டத்தோடு ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க. தேவனுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. ரேச்சல் வந்த பிறகு கொஞ்சம் ஆறுதல் பார்க்கிறேன், முகத்தில் கொஞ்சம் தெரியும். வர வரைக்கும் ஒரு ஹார்ட் சத்தம் எனக்கு வெளியே கேட்டு, ஆனால் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் அது அப்படியே அமைதியாக இருக்கு. பாருங்க, ஏன் அந்த பதட்டம், ஏன் அந்த ஏக்கம், ஏன் அந்த கவலை? நான் சரியான தீர்மானம் எடுத்தேன்னா இருவரும் யோசித்திருக்கோம். இது ஒத்து வருமா, இது நடக்குமா, இது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அநேக கேள்விக்குறிகள் அவர்கள் வரும்போது இருக்குது. ஆனால் நாட்களுக்குள் நீங்க பாருங்க, ரேச்சலுடைய பார்வையை பார்த்து மெசேஜ் இவருக்கு தெரிஞ்சிடும், இவருடைய கண்களை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் தெரிஞ்சிடும். நடுவில் மாட்டி தவிக்கிறது 2 குடும்பத்தார். நேற்று வந்து எப்படி இப்படி நடந்துச்சு, நேற்று வந்தவங்களுக்கு தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேன். தேவனுடைய கற்றல் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. பொதுவாக சொல்றேன், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இணைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அவர்கள் ஏதோ ஒரு சில நாட்களுக்குள் ஒருத்தர் நன்றாக புரிந்து கொண்டு அந்த ஒற்றுமை, அந்த இணைப்பு கொண்டு வரதில்லை. தேவன் ஏற்கனவே அவர்களுக்குள் இந்த இயல்பை வைத்திருக்கிறார். இது ஒரு இயல்பான இயற்கையான காரியம் அல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. எனவேதான் அவர்கள் இருவரும் சேர்கிற சில நாட்களுக்குள், சில வாரங்களுக்குள் அவர்கள் ஒரே விதமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், ஒரே விதமாய் செயல்படுகிறார்கள். மூன்றாவது காரியம், the security of marriage, திருமணத்தினுடைய பாதுகாப்பு. தேவன் இணைத்தது ஒரு மனுஷனும் பிரிக்காது. ஏன் கர்த்தர் அதை சொல்கிறார்? காரணம், மனுஷன் அதை செய்ய நினைத்தார், அது யார் இருந்தாலும் சரி, உற்றார் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும், கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார்.
கர்த்தர் அவர்களை விசாரிப்பார், கர்த்தர் இறங்கி செயல்படுவார். எனவே இந்த தேவனை இறங்கி அவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறபடினால் நாம் யாவரும் இந்த தகுதியை பிரிக்க நினைக்கவே நம்முடைய வைல்டஸ்ட் இமேஜினேஷன் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அதிலே கூட நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த தேவன் நினைக்கிற பிள்ளைகள், தேவனை பிரதிபலிக்கிற கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியுடைய சபைக்கும் இருக்கிற அந்த உறவை பிரதிபலிக்கிற ஒரு தம்பதி. தேவன் பரலோகத்திலிருந்து திரியேக தேவன் அங்கீகரிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இவர்களை பிரிப்பதற்கு நாம் யார்? அப்போ பாருங்க, திருமணத்தினுடைய பாதுகாப்பு எவ்வளவு உறுதியானது. நோக்கத்தில் தேவன் இந்த பிள்ளைகளை ஒரு நோக்கத்திற்காக இணைக்கிறார். என்ன நோக்கம்? அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து நீதியின் வம்சத்தை, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி இவர்களுடைய இயற்கையான ஆசைகள் நிறைவேற்றி அவர்கள் மூலமாய் இந்த சந்ததியை உருவாக்குறார். இந்த நோக்கங்கள் நிமித்தமாக திருமணத்தை நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. அதன் மேன்மொழியதாக கருதி அதை கனப்படுத்தி தேவன் இதை செய்திருக்கிறார் என்று உணர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு செபிக்கவும், அவர்களுக்கு முன்மாதிரிகளாக ஏற்கனவே திருமணமானவர்கள் அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த காரியங்களை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த ஆராதனை நாம் கலந்து கொள்வோம். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும் என்றால் என்று கேட்கிறேன். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒன்றும் ஒரு காலமும் சொல்லக்கூடாது. மணமக்களை வாழ்த்து கேட்கிறேன். நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா அருமையான மணமகள் டேவிட் வாக்கருக்கும் மணமகள் ரேச்சலுக்கும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தாவே, கணவன் மனைவியாக இணைக்கப்படுவதற்கு அவர்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்கள். இந்த பந்தத்தை நீ ஏற்படுத்துகிறீர் என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு நம்புகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதப்பா ராஜா. இந்த நாளில் அவர்கள் பரிமாற போகிற வாக்குறுதிகள் நீர் கேட்டு திரியேக தேவன் அவர்களுடைய சமூகத்தில் அவர்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறார்கள் என்பதை இவர்கள் உணர கிருபை செய்திருப்பாப்பா. உங்களுடைய ஞானம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டு அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் திரியேக தேவனுக்கு முன்பாக அவர்கள் சொல்கிறார்கள் என்ற உணர்வோடு பயபக்தியோடு ஆண்டவரே ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியோடு சொல்ல உதவி செய்யும். அவர்கள் ஏறெடுக்கிற இந்த வாக்குறுதிகள் தங்கள் ஆயுசு முழுவதுமாக அதை முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு விவேகத்தோடு அதை காத்துக்கொள்ள அவர்களுக்கு நீர் கிருபை தயவும் இரக்கம் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாற்றம் பற்றிக் கொள்கிறார். இந்த பெண்ணை திருமணத்தில் கொடுக்கிறவர் யார்? முன்பாக வருவார். கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய வார்த்தையின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன்.
ரேச்சல் ஆகிய நான் ஒருத்தர் நல்லா பார்த்துக்குங்க. சந்தோஷமா சிரிங்க. சிரிக்கலைன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஜோக்கிங், ஜஸ்ட் ஜோக்கிங். ரேச்சல் ஆகிய நான் டேவிட் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய வார்த்தையின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை தேவன் கேட்டார், நாங்களும் கேட்டோம். வேதத்தை அவர்கள் பரிமாற்றம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய திருமணத்தில் இணைக்க நீர் சுத்தம் கொண்டபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வேலையில மத்தியில் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த வேதத்தை இவர்கள் பரிமாற்றிக் கொள்கிற போது இந்த வார்த்தைகள் ஒரு வாழ்க்கையில அனுதினமும் அது செயல்படட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் அவள் பாதைக்கு தீபமாய், அவள் கால்களுக்கு அது தீபமாய் வெளிச்சமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நிலைத்திருக்க கிருபை தருவீராக. வார்த்தையை சார்ந்த அவள் வாழ நீர் கிருபை தருவீராக. இந்த வேதமே, இந்த சத்தியமே அவள் வாழ்க்கையை நீ நடத்தட்டும் அப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீர் நன்மையினால் முடிசூட்டி இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு இந்த வார்த்தைகளை சார்ந்தவர்கள் வாழ நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராயிரும் ஆண்டவரே. நீரே இவர்கள் நடுவாயிருந்து நீர் வழிநடத்துகிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இவர்கள் நம்மை விட்டு விலகாதபடிக்கு இந்த வார்த்தையை அதிகமாய் பற்றி கொண்டு, இந்த வேதத்தை அதிகமாய் பற்றி கொண்டு, இந்த வார்த்தையை அவர்கள் தியானிக்கிறவர்களாய், இந்த வார்த்தையை ஆண்டவரே தியானித்து அதன்படி அவர்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் மேல்மேலுமா உயர்த்தி கொள்ள நீர் அவர் வாழ்க்கையில கிருபை தருணமாம் சமூகத்தில் கேட்கிறோம். நீர் அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இரு குடும்பத்தாரின் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓடி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். இப்ப இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாவா என்ற வசனத்தின்படி இவர்களை 1000 மடங்கு அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெருவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறபடி இவர்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெருவர்களை அந்த தேசத்துல காணப்பட கிருபை தருவீராக. காத்துக்கள் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவரை ஒருவர் கர்த்தாவே மேன்மையுள்ளவர்களாக கருதி அவர்களை தொடர்ந்து தேவ அன்பினால் நேசிக்க ஆண்டவரை இது அடையாளமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அனுபவத்திலும் மாங்கலத்தில் இவர்களையும் நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கரங்களை தட்டி தேவனை துதிப்போம்.
டேவிடும் ரேச்சலும் தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் தேவனுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று ஜெபிப்போம். Masters, can you come? Yes. You can go down and let's pray for them. யாவரும் உங்களுடைய வலது கரத்தை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நாம் ஜெபிப்போம். நன்றி அப்பா. ராஜா, நீ இந்த நற்கிரியை துவக்கிறீரப்பா. முடிவு பரிந்தும் அவர்கள் காக்கலீர் வல்லவரே. தேவனும் ரேச்சலும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ராஜா, நீர் அவர்களை ஆசீர்வதியும். வானங்களை திறந்து ராஜா இடம் கொள்ளாத அளவுக்கு இவர்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றவும் அப்பா. போக்கிலும் வருத்தம் ஆண்டவரை இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழட்டும். உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை செவி கொடுத்து அந்த வார்த்தைப்படி வாழும்போது ராஜா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களை வந்து மேற்கொள்ளட்டும் அப்பா. ராஜா, அவர்களை சம்பூர்ணமாய் நீர் ஆசீர்வதித்தோம் அப்பா. அவர்கள் எதை செய்தாலும் கட்டாமே அது ஆசீர்வாதமாய் மாறும். இவர்கள் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் அவர்களுடைய ஆயுசு மொத்தமாக ராஜா வெற்றியின் மேல் வெற்றி அவர்கள் காண்பார்கள் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை ஆண்டவரே அவர்கள் வளருவார்கள் அப்பா. அவர்களுடைய சந்ததி கர்த்தாவே இந்த பூமியை சுதந்திரிக்கும். நீதிமானுடைய சந்ததி கர்த்தாவே பூமி எங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாத வாழ்க்கைகளாய் திகழ்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காரியத்தை நீ செய்தபடினா இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தாவே இவர்களை கரம் பிடித்து நடத்தும் அப்பா. நீர் இவர்களுக்கு முன்பாக செல்லுமையா எல்லா கோணலான வழி நீர் நேராக்கும். எல்லா கருணோடான பாதை செம்மையாக்கும் அப்பா. ராஜா, இவர்களை சுற்றிலும் உங்களுடைய பிரசனம் அக்கறை முதலாக இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய மகிமை அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே, நீர் அவர்களுக்கு ஆலோசனை ஆறும். ஒரு கணவனுடைய ஆண்டவரை ரோல்ஸ் புரிந்து கொண்டு ஒரு மனிதனுடைய ரோல்ஸ் புரிந்து கொண்டு அதை வாழ உதவி செய்யும் அப்பா. இவர்கள் எதை செய்தாலும் கர்த்தாவே நீர் முன் நின்று கர்த்தாவே அதை ஆசீர்வதித்து ஆண்டவரை விசுவாசன் காரியங்களை நிர்மூலமாக்கிறாச்சா அப்பா. ஆவியின் அனுகிரகத்தை இந்த பிள்ளைகள் மீது நாங்கள் பேசுகிறோம். வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் ஆண்டவரை நதிகள் இவர்கள் மூலமாய் பாய்ந்தோடுவதாக அப்பா. இந்த இணைப்பின் மூலமாக கர்த்தாவே ஒரு பரிசுத்த சந்ததி தேவனுக்குள் வரட்டும் அப்பா. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற இந்த கொடுமை ராஜா அநேக ஆத்மாக்களை ஆண்டவரை கொள்ளை பொருளாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க உதவி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். உன்னை வாளாக்குமல் தலைக்குவே கீழாக்குமல் மேலாக்குவேன் என்று சொல்லியா செய்யும் அப்பா. செய்யும் ஆண்டவரே. அவர்களுடைய பாத்திரங்கள் உம்முடைய ஆவிக்குரிய சரீர பொருளாதார ஆசீர்வாதங்களை நிரம்பி வழியட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களை ஆண்டவரை தொடர்ந்து நீ நடத்தும் அப்பா. விசேஷித்த பாதைகளை அவர்களுக்கு ஆண்டவரை காண்பித்து தருவோம் ராஜா. தொடர்ந்து ராஜா அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீ செய்ய வேண்டும். இவர்களை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஊழியக்காரர்களாய் மனதார வாழ்த்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அவர்கள் வாழ்ந்து சுபிட்சமாய் இருக்க கிருபை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆனால் இந்த செய்தியானது இவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் கேட்கிற நிலைமையிலும் இல்லை. 2 பேரும் ஏறாத வானத்துக்கு ஏறிவிட்டார்கள். ஸோ அவங்க இன்னைக்கு கேட்கலனாலும் என்னால் அவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் நாம் யாவரும் இந்த செய்தியை கேட்க வேண்டும். காரணம், திருமணமானவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த மாலையில் 5 அன்பு மொழிகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். 5 அன்பு மொழிகள். The 5 love languages. 5 அன்பு மொழிகள். நம்முடைய அன்பை வெளிப்படுத்த 5 வழிகள் உண்டு, 5 மொழிகள் உண்டு. 1 பேச்சு, வார்த்தைகள், உறுதிமொழி வார்த்தைகள். Words of affirmation, communication by speech. பேச்சின் மூலமாக தொடர்பு. நாம் பார்க்க வேண்டிய வசனம் நீதிமொழிகள் 16:24. நீதிமொழிகள் 16:24 வசனம். நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய அன்பின் முதல் வழி, முதல் விதம் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள். வாசி. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கவனிக்க வேண்டும், வெறும் சொற்கள் சொல்ல, இனிய சொற்கள் தேன்கூடை போல் ஆத்மாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு ஔஷதமாகும். அன்பின் வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பாஸ்டராக இந்த வேலூர் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக
ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். இந்த 30 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான திருமணங்களை நடத்தியிருக்கிறேன். அநேகருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். தம்பதிகளுக்கு இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாம் செய்திருக்கிறேன். பிரதானமாய் நான் கண்ட காரியம், திருமணத்தினுடைய ஆரம்ப நாட்களில் கணவன் மனைவி ரொம்ப ஃப்ரீயா சந்தோஷமா பேசுவார்கள், நல்லா பேசுவார்கள், மனம் விட்டு பேசுவார்கள். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல என்ன ஆகுறதுன்னு தெரியல, அந்த பேசுகிற வார்த்தைகள் குறைந்து 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 கடைசியில் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் வருகிறது. இது நான் என்னுடைய 30 years எக்ஸ்பீரியன்ஸ், இது 30 ஆண்டு காலமாக அனுபவித்திருக்கிறேன். இப்பொழுது அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா, என்ன செய்யட்டும் டிஃபனுக்கு இட்லி செய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பேச்சும் கிடையாது. டிஃபன் நாங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தை போய் பார்த்தா 4 பேர் டேபிள் உட்காந்துருப்பாங்க. ஒரு கையில் சாப்பாடும் இன்னொரு கையில் ஃபோனை தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. இந்த அனுபவத்திலேருந்து நான் பேசுகிறேன், பார்த்துருக்கிறேன். சாப்பாடு டேபிளில் கூட வந்து ஒருத்தர் பார்த்து பேசுறதில்ல. அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அல்லது என்ன சொல்றாங்க, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை பாஸ்டர், எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், முதல் 5 ஆண்டுகளை பேசி முடிச்சிட்டோன்றாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக உங்களுடைய மனைவி கணவனை நேசிப்பினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து புதிய வார்த்தைகள், புதிய கவிதைகள் கண்டுபிடிப்பீர்கள். 50வது வருடத்தில் கூட நீங்கள் வந்து அன்பின் வார்த்தைகளை பேசணும், கவிதைகள் கொட்டணும். 2வது நீக்க வேண்டிய தடை டிவி. சிலர் வந்து டிவியில் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன யார் என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே கேட்காது. அதுக்கப்புறம் வந்து எடிட்டோரியல் லிஸ்டிங் ஆகிடுது. வேண்டியது மட்டும் கேட்டு வேண்டாதது தள்ளிடணும். டிவி அது போயிடும். மூன்றாவது காரியம் பிள்ளைகள் வந்த பிறகு நம்முடைய உரையாடல் குறைந்து விடுகிறது, நம்முடைய கம்யூனிகேஷன் தொடர்பு குறைந்து விடுகிறது. பிள்ளைகள் இருக்கிறதா நம்ம சுற்றி இருக்கிறதுனால நாம் அன்பான வார்த்தைகளை பேச தாங்குகிறோம். அடுத்தது கலைப்பு. இதுவும் அதை பார்த்து உண்மையாகவே இது ஒரு கிறிஸ்தவ திருமணம் என்று சாட்சி சொல்ல முடியும். புறஜாதிகள் மத்தியில நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை எனக்கு அவ்வளவு பேச வராத பாசம்னா நான் நன்றாக எழுதுவேன் என்று சொன்னால், அப்போ நீங்க நல்ல ஒரு கார்டை வாங்கி கவிதைகள் எழுதி, நல்ல வார்த்தைகள் எழுதி, அன்பான வார்த்தைகளை எழுதி அந்த கார்டு மனைவிக்கு கொடுங்க, கணவருக்கு. எனக்கு பேச்சு வரல, எனக்கு வார்த்தைகள் பேச முடியாத, நான் நல்லா எழுத்தாங்க, அப்போ எழுதி உங்களுடைய அன்பை மனைவிக்கும் கணவனுக்கும் வெளிப்படுத்துங்க. டேவிட் ரேச்சல் செய்வீங்கன்னு நம்புறேன். நான் ஃபாலோ அப் பண்ணிப்பேன். எங்கள் தூர தேசத்தில் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் செய்யும்போது, நாம் செய்யும்போது, சில பேர் சொல்ல பாஸ்டர் இது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன், இப்பொழுது 26 வருஷம் போயிடுச்சு, பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் இப்பொழுதுலேருந்து ஆரம்பிங்க. செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பேசலாம். ஆனால் மனைவிக்கு உடனடியாக தெரியுது நான் இவருக்கு சொந்தமான, கணவனுக்கு தெரியுது நான் இவருக்கு சொந்தமான. அந்த தொடுதல் அதை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த நாளில் நாம் யாவரும் இந்த கேட்ட இந்த 5 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி இவர்களை போல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஒரு சாட்சியை விட்டு செல்வோம். வாழ்ந்தா இப்படி தான் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ரெஜிஸ்டர் சைன் பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் சைன் பண்ணுற வேலையில் விட்னஸஸ் முன்பாக
ஜான் ரமேஷ் அவர்களின் வாயிலாக இந்த நாளிலே அனைத்து குவைத் தேசத்தில் இருக்கிற அன்பு உறவுகள் இந்த நாளில் இந்த காட்சியை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக கோடாய் வாழவும் 16 வகையான குணநலன்களை பெற்று சிறப்பாக வாழவும் கடவுளுக்கு சாட்சியுள்ளவர்களாக இவர்கள் இருக்கவும் இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாக மணமக்கள் இருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கிற மூத்தாங்க பெருமான் ஜேக்கப் அவர்கள் இறைவன் செய்ய இங்கே இருக்கிற சுகுமார் ஆகியவர்கள் இறை ஆசியை வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மகன் டேவிட் அவர்களையும் அருமையான மகள் ரேச்சல் அவர்களையும் கர்த்தாவே ஒன்றாக இணைத்தேரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் பல்வேறு செல்வங்களை பெற்று கர்த்தாவே குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நாங்கள் பணி செய்கிற இடத்திற்கும் சமுதாயத்திற்கும் தூண்களாய் விளங்கும்படியாக வைத்தார். இவருடைய வாழ்விலே நீர் இணைந்த அளவில்லாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எப்பொழுதும் கர்த்தாவே உம்மை முன்பதாக வைத்து எல்லா காரியங்களையும் நடத்த கிருபைத்தார். இவருடைய உயர்வும் வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவை மென்மேலும் உயர்த்தும் பொறுப்படுத்திக் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈவினை நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். நீங்கள் அன்புள்ள கடவுளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பையும் கடவுள் கொடுத்த வாழ்வு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்த்து செய்தியோடு ஆண்டவராகிய கிருபையினுடைய வாழ்வில் எப்பொழுதும் பிரதியாக இருந்து போய் வழிநடத்தி நல்ல நாளிலே இழைத்த கடவுளுக்கு நடி சொல்கிறது தன்னத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க அப்படியே இருங்க.